வெல்கம் டு மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனல். ரொம்ப நாளா பேசணும்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைப்பு. ஆனா பேசணுமா வேண்டாமானே ஒரு யோசனையில இருந்தோம். ஸோ இன்னைக்கு அது பேசுவதற்கான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. வேற ஒன்றும் இல்ல, கடந்த 2 நாட்களாக ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் மாதிரி தளங்கள்ல ஒரு வீடியோ பரவிக்கிட்டு இருக்கு. முஸ்லீம் பெண், ஒரு முஸ்லீம் சிறுமி சொல்லலாம். அவர் ஒரு பாட்டுக்கு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு வைரலா போகுது. எல்லாருமே பாக்குறாங்க. நிறைய பேர் அதுக்கு கீழே போய் நல்லா அருமையான வாய்ஸ், நல்லா இருக்குமா, சூப்பரா பாடுறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றாங்க. அதற்கு இடையில சில முஸ்லிம் சகோதரர்கள் ஒரு சில கமெண்ட்களை பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. பல பேரும் அந்த கமெண்ட் பிளஸ் இந்த வீடியோ இது ரெண்டையுமே சேர்த்து அந்த வீடியோ சமூக ஊடகங்கள்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கிறதா நம்ம பாக்குறோம். சோ அது சம்பந்தமா தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம். இந்த மிஸ்டர் சுல்ஃபிகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது இந்த முஸ்லிம்கள் கமெண்ட் பண்ணும்போது அதை வச்சு இது மத சகிப்புத்தன்மை கிடையாது, இது தவறு, ஏண்டா ஒரு பிள்ளை பேச பாடக்கூடாதா, பொது வழியில வரக்கூடாதா அப்படின்னு கமெண்ட் பண்றவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தகவல். அதுக்கப்புறம் இவங்களுக்கு பேசுறோம். அவங்களுக்கு மட்டும் ஒரு தகவல். ஒரு சவரில் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிடணும். இஸ்லாமிய சமூகம், இஸ்லாம் அப்படிங்கிறது, மார்க்கம் அப்படிங்கிறது நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடியது. ஒரு விஷயம் நன்மை அப்படின்னு சொன்னா அதை நம்ம சுத்தி இருக்கக்கூடிய நம்ம சகோதரர்கள், நண்பர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வரையும் அந்த நன்மையை செஞ்சு அதுல அவர்களுக்கு பயன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி ஒரு தீமை எங்க நடக்குதோ அந்த தீமையை தடுக்கணும் அப்படிங்கிற மனநிலையில இருக்கக்கூடியவர்கள். இது மார்க்கம் சொல்லி தந்த வழிமுறை. அந்த அடிப்படையில சமூகத்துல எங்க ஒரு தவறு நடந்தாலும் அதை தவறு அப்படின்னு சொல்லி உரிமையாக சொல்லக்கூடிய ஒரு ஒரு மனநிலையில் தான் முஸ்லிம்களுக்கு இருக்கும். அதுலயும் குறிப்பாக முஸ்லிம் சமூகத்தை சேர்ந்த பெண்களோ ஆண்களோ ஒரு தவறு செய்யக்கூடிய பட்சத்துல இது இஸ்லாமிய சட்ட திட்டத்தின்படி தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை முஸ்லிம்களுக்கு இருக்கு. அப்படித்தான் இந்த முஸ்லிம் அந்த பிள்ளை மேல இருக்கக்கூடிய அக்கறையில சரியா தப்பா, உண்மையா பொய்யா, நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். முஸ்லிம்களுடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையில பாடல் பாடுறது அப்படிங்கிறது ஹராம், இறைவனால் வெறுக்கப்பட்ட, தடுக்கப்பட்ட ஒரு செயல். இதை செஞ்சா நரகத்துக்கு போயிருவோம்னு நம்புறோம். சோ அப்படி இருக்கும் போது நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள் நரகத்துக்கு போறத நாம விரும்ப மாட்டோம். அப்படி இவர்கள் செய்யும் போது அதை தடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனநிலையில தான் பல பேர் இந்த கமாண்ட போடுறாங்களே தவிர மற்ற மாதிரியான எண்ணங்கள் கிடையாது. சரியா? ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இதே பாடல்களை ஹிந்துக்களோ அல்லது இதே மாதிரி டான்ஸ் ஆடுற வீடியோக்கள்லாம் நிறைய இருக்கு. நீங்க அதுக்கு கீழே எல்லாம் போய் அந்த கமெண்ட பாத்தீங்கன்னா, அந்த கமெண்ட்டுக்கு கீழே ஒரு ஹிந்து பெண்ணு தான் ஆடி இருப்பாங்க. அந்த கமெண்ட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா பல ஹிந்து நண்பர்கள் கமெண்ட் பண்ணிருப்பாங்க, முஸ்லிம்களும் பண்ணிருப்பாங்க. நீங்க பாருங்க, அந்த பொண்ணை ட்ரோல் பண்ணி, அந்த பொண்ணை கிண்டல் பண்ணி, அந்த பொண்ணை பத்தி ஆபாசமா கெட்ட வார்த்தை பேசி, அந்த பொண்ணு உட்பட அவங்க குடும்பத்தையே நாரடிச்சு கேவலமாக பேசக்கூடிய எவ்வளவோ வீடியோக்களா, ஆடியோக்களா, கமெண்ட்களை நம்ம பாக்குறோம். ஆனா இந்த பெண்ணினுடைய வீடியோக்கு கீழே அல்லது இப்படி எந்த முஸ்லீமுமே கமெண்ட் பண்ணல. அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாமே நீங்கள் தவறு செய்யாதீங்க, இது ஹராமு, விளக்கப்பட்டது, நாளை மறுமையில இறைவன் நீங்க பதில் சொல்லணும், நரகத்துக்கு போயிருவீங்க அப்படிங்கிற அக்கறையினுடைய வெளிப்பாடா பேசுறாங்க. ஓகே, இது சரியா அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். அதுதான் நான் பேச போறேன். அக்கறையினுடைய வெளிப்பாடா தான் பேசுறாங்களே தவிர இதுல எந்த மத வெறியும் கிடையாது அப்படிங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். நீங்களே இருக்கீங்க, உங்களுடைய நண்பர் ஒருத்தர் தவறான ஒரு பாதைக்கு போகும்போது அதை தடுக்கணும்னு நினைப்பீங்களா, தடுக்க கூடாதுன்னு நினைப்பீங்களா? அவனுடைய இஷ்டம், அவன் என்ன வேணா செஞ்சுட்டு போட்டு அப்படின்னு நினைப்பீங்களா? இல்ல அவன் என்ன வேணா செஞ்சுட்டு போட்டு அது அவனுடைய பர்சனல், அவனுடைய உரிமை அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்களா அப்படிங்கறதான் ஒரு கேள்வி. ஒண்ணு. ரெண்டாவது, இன்னொரு விஷயம், இப்போ இந்த முஸ்லிம்களுக்கு நாம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, தெளிவா சொல்றோம். சரியா? நான் முதல்ல சொன்னது ஓகே தான். நீங்க ஒருத்தர் தவறு செய்யும் போது அந்த தவறை தடுக்கணும், அந்த தவறு இது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலை நமக்கு இருக்கு. அதை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு முஸ்லீமுடைய மனநிலை. ஆனா அதை எப்படி செய்யணும் அப்படின்னு குறைந்தபட்சமாவது யோசிக்கணும். சரியா? அதை எப்படி செய்யணும்? ஒருத்தன் தவறு, இர்ஃபான் தீப்ஸ் ஒரு வீடியோ போடுறான், அவனுடைய மனைவி அவங்க கர்ப்பமாக இருக்கிறாங்க, குழந்தை பெத்துக்க போறாங்க, அதனுடைய நிகழ்ச்சிகள் நடக்குது, அது இதெல்லாம் போடுறான். அதுக்கு கீழே போயிட்டு நீ செத்துருவ, உன் குடும்பமே அழிஞ்சிரும் உனக்கு அப்படின்னு சொல்லி சாபம் போடுறது மாதிரியான கமாண்டுகளை பதிவு பண்றது. நீ முஸ்லீமே கிடையாது, ஏதோ இவங்க எல்லாம்
முழுக்க முழுக்க சொர்க்கத்துக்கு வந்து டிக்கெட்டை வாங்கிட்டு கையில வச்சுட்டு இருக்கிறது மாதிரி, செத்தா மட்டும் போதும் சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில அடுத்தவனை பார்த்து கமெண்ட் பண்றது. இது வந்து பொது வழியில இந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது பல சமூகத்தை சேர்ந்தவனும் பார்ப்பான். அவனுக்கு நம்ம பேசக்கூடிய மனநிலை என்ன காரணத்திற்காக சொல்லுறோம் அப்படிங்கறது அடிப்படையே தெரியாது. சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கமாண்ட் இஸ்லாத்தை இந்த மாதிரி பிரதிபலிக்குது, இஸ்லாமியர்களை எந்த மாதிரி பிரதிபலிக்குது அப்படிங்கறத கொஞ்சமாவது யோசிக்கணும். சோ அந்த பெண் செய்யக்கூடியது தவறுனா நீங்க என்ன பண்ணணும்னா, தனிப்பட்ட முறையில அந்த புள்ள மலையாளி பெண்ணு, அது இப்போ எல்லாம் முன்னாடி இருந்தே பாடிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு நீ தமிழ்ல பேசுறது தமிழ்ல எழுதுறது புரியவே புரியாது. அது ஏதோ வார்த்தை சொல்லுதுன்னு நினைச்சிட்டு திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கோம். நீ என்ன பண்ணிருக்கணும், தனிப்பட்ட முறையில ஒரு மெசேஜ்ல அந்த பிள்ளைக்கு மெசேஞ்சர்ல போயிட்டு இந்த மாதிரி பண்ணாதமா, இது இஸ்லாம் விளக்கப்பட்டு இருக்கிறது, இதனால இந்த மாதிரி தவறுகள் வரலாம், நாளைக்கு அல்லாஹ் மறமையில மன்னிக்க மாட்டான் அப்படின்னு பேசுறது, அப்படின்னு தனிப்பட்ட முறையில சொல்றது ஓகே. ஆனா அதை வந்து பொது வழியில எல்லாரும் பார்க்கக்கூடிய கமெண்ட்ல கொஞ்சம் இப்படி போடும்போது மற்றவர்கள் பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, சகிப்புத்தன்மையே இல்லாத மார்க்கம் இஸ்லாம், ரொம்ப கடுமையான கடுகடுப்பான மார்க்கம் இஸ்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம மேல இருக்கக்கூடிய நல்ல அபிப்பிராயம் கூட, முஸ்லிம்கள் மேல நல்ல அபிப்பிராயத்தோடு இருக்கக்கூடிய நடுநிலையான சகோதரர்கள் கூட நம்மளை வெறுக்கக்கூடிய மனநிலை வரும். இன்னைக்கு பாருங்க, பச்சை சங்கி அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா, நாம தான் நம்முடைய சகிப்புத்தன்மை இல்லாத காரணம் தான். அந்த பொண்ணு வீடியோ போடுறாங்க, அது அவனுடைய குடும்பம் பார்க்கணும். நம்ம அடுத்தவர்களுடைய பர்சனல் விஷயத்துல தலையிடுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. இந்த நாட்டுல அனைவருக்கும் சுதந்திரம் இருக்கு. அனைவருக்கும் தான் விரும்பிய செயலை பிறருக்கு இடையூறு ஏற்படாத வகையில் செய்வதற்கான அத்தனை அதிகாரமும் உரிமையும் அவருக்கு இருக்கக்கூடிய பட்சத்துல அங்க போயிட்டு நீ அப்படியா, நீ இப்படி பண்ணாத அங்க அப்படின்னு சொல்லி மார்க்கத்தை உள்ள நினைக்கிறது எந்த வகையிலுமே வந்து நியாயம் கிடையாது. இப்ப இர்ஃபான் வியூஸ் அவன் வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியே போறதுனால அல்லது இஸ்லாத்திற்கு விரோதமான ஒரு காரியம் செய்ய காரணத்தினால இஸ்லாத்திற்கு எந்த இழப்பும் கிடையாது, அல்லாவுக்கு எந்த இழப்பும் கிடையாது. இறைவன் இழந்துருவானா, ஐயோ இர்ஃபான் வியூஸ் இப்படி பண்றான் அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஃபீல் பண்ண போறானா? கிடையாது. உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள்ல ஒரு துரும்பது. அது என்ன பண்ணா என்ன, தனிப்பட்ட முறையில பண்றது, மெசேஜ் போடுறது பண்றது ஓகே. எதுக்கெடுத்தாலும் அதனுடைய கமாண்டுக்கு கீழே போயிட்டு மார்க்கத்தை வச்சு அங்க பேசுறது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. அப்போ ஒரு ஹிந்து பிள்ளை பாட்டு பாடுனா டான்ஸ் ஆடுனா பிரச்சனை இல்லையா? ஒண்ணு. இன்னொரு விஷயம், நீங்க ஏன் பாக்குறீங்க? எத்தனையோ மார்க்க சம்பந்தப்பட்ட செய்திகள் சொல்லக்கூடிய வீடியோ யூடியூப் சேனல் இருக்கு, பேஸ்புக்கில் தளங்கள் இருக்கு, இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. அதெல்லாம் இருக்கும்போது நீங்க ஏன் இதை பாக்குறீங்க? ஒரு விஷயத்தை தெளிவா போறீங்க. யூடியூப் பேஸ்புக்கினுடைய அல்காரிதம் என்னன்னா, நாம எதை அதிகமா பார்ப்போமோ அதைத்தான் நமக்கு காமிச்சுட்டே இருக்கும். நீங்க குரான் ஹதீஸ் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேற எதுவுமே காமிக்காது. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? நீங்க இந்த பாட்டு இதெல்லாம், அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப மோசமா கமெண்ட் பண்ணிருக்கான், நீ எல்லாம் ஒரு முஸ்லீமானு கேட்டு கமெண்ட் பண்ணிருக்கான். சரி, அப்படி இவன் கேட்கறானே, இவன் இப்படிப்பட்ட ஆள் சொல்லி அவனுடைய பேஜை ஓபன் பண்ணி போய் பார்த்தா அவன் பாட்டு போட்டிருக்கான், சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தைகளுடைய போட்டோ வச்சு ரீல்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருக்கான். அப்ப என்ன அடிப்படையில இத பேசுறீங்க? ஒண்ணு. இன்னொரு விஷயம், எத்தனையோ பேர் சமூக ஊடகங்கள்ல ஆண்கள், இஸ்லாமிய ஆண்கள், டான்ஸ் ஆடக்கூடிய ஆண்கள் இருக்கிறான், பாட்டு பாடக்கூடிய ஆண்கள் இருக்கிறான், காமெடி பண்ணக்கூடிய ஆண்கள் இருக்கிறான். அவனுக்கு கீழே எல்லாம் போய் பேசுறது இல்லையா? ஒரு சில பேர் குறிப்பிட்ட இர்ஃபான் வியூஸ் மாதிரி அல்லது இதே மாதிரி பொம்பளை பிள்ளைங்க ஒரு ரெண்டு ரெட்ட பிள்ளைங்க டான்ஸ் ஆடும், அவங்களுக்கு கிளப்பி பேசி அவங்கள திருத்துறதுல உங்களுக்கு என்ன லாபம்? நீங்க போடக்கூடிய கமெண்ட்கள்லாம் அவங்க படிக்கவும் மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல இருக்கும்போதே அதுல போய் நீங்க ஒரு கமெண்ட் பண்றேன்னு பண்ணி யாருக்கு நீங்க தவறான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்துறீங்க, யாருக்கிட்ட தப்பா எக்ஸ்போஸ் பண்றீங்க? பல பேர் நினைக்கிறாங்கன்னா தாலிபான்கள் மாதிரி அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ உலகம் மாறி போச்சு, உலகம் வேற லெவல்ல மாறி போச்சு. இன்னும் அதே மாதிரி இருந்துகிட்டு நான் அதை சொல்றேன், இதை சொல்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன்னு சொல்லி பேசி இஸ்லாத்தை பற்றி பிறர் தவறாக புரிந்து கொள்வதற்கான புரிதலை வந்து இந்த சமூக ஊடகங்களை இயங்கக்கூடிய சகோதரர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வேலை என்ன, அதை முதல்ல தெளிவா பாருங்க. நம்ம இந்த ஊடகத்துல ஏதாவது செய்திகள் பாக்குறோமா, பொதுவான விஷயங்களை பாக்குறோமா, பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும். புரியுதா? நம்ம வீட்டுகள்ல நடக்கக்கூடிய தவறுகளை தடுப்பதற்கு நம்ம தயாராயிட்டோமா? நம்ம வீடுகள்ல சீரியல் ஓடுதா இல்லையா? இன்னைக்கும் சீரியல் ஓடுதா இல்லையா? நம்ம வீடுகள்ல சினிமா பாக்குறாங்களா இல்லையா? நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிள்ளைங்க, நம்ம வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் டிக்டாக், இன்ஸ்டாகிராம்ல பாடல்கள் பாக்குறது, அதெல்லாம் பாக்குறாங்களா இல்லையா? பாடுறது தப்புனா பாக்குறது தப்பு தானே? அதை எந்த வகையில நீங்க கண்டிச்சிருக்கீங்க, தடுத்திருக்கீங்க? நீங்க வேற எல்லா விஷயத்திலையும் நீங்க முழுமையாக இஸ்லாத்தை ஃபுல்லா ஃபாலோ பண்றீங்களா?
வியாபாரம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படையில் தான் வியாபாரம் பாக்குறீங்களா? அதிகமான லாபம் வச்சு விற்கிறது கிடையாதா? அதை தடுத்துறீங்களா? இதெல்லாம் மார்க்கம் தானா? இப்படியா நீ செய்யறதா அப்படின்னு சொல்லி என்னைக்காவது எந்த வியாபாரிகளிடமாவது போய் பேசிருக்கீங்களா நீங்க? அதெல்லாம் இமாம் பார்த்துப்பார். பள்ளிவாசல்ல ஜும்மா மேடையில இமாம் பேசிடுவார். நாம என்ன பண்ண போறோம்? இந்த மாதிரிப்பட்ட வீடியோக்கள் வருமோ அதுக்கு கீழே போயிட்டு இஸ்லாத்தை பரப்பக்கூடிய வேலையை செய்வோம் அப்படின்ட்டு. நீங்க இஸ்லாத்தை பரப்புறங்கிற பேர்ல இஸ்லாத்தை பத்தி தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்துறீங்க. ஒருத்தனுக்கு இஸ்லாத்தை பிடிச்சிருந்தா கூட நீங்க போடக்கூடிய இந்த கமாண்டுகள் எப்படி இருக்கும்னா, இஸ்லாமிய மார்க்கம் ரொம்ப கடுமையான மார்க்கமோ, இதை கூட செய்வதற்கு அனுமதி இல்லையா, நம்ம எப்படி சர்வே பண்ண முடியும் அப்படின்னு பொதுவானவர்கள் யோசிக்கக்கூடிய மனநிலையில நீங்க அவங்கள உருவாக்குறீங்க. இது மிகப்பெரிய தவறு அன்பு சகோதரர்களே. மறுமையில வந்து யாருமே யாருக்குமே சப்போர்ட் பண்ண போறதா? அவன் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அவன் தண்டனைகளை அனுபவிச்சுக் கொள்வான், கூலியை பெற்றுக் கொள்வான். அந்த அடிப்படையில் இதை நம்ம விட்டுறணும். பர்சனலா பேசுறது வேற, பொது வழியில எடுத்து கொண்டு வந்து விமர்சனம் பண்றது. அதுல இன்னொரு விதமா கமெண்ட் பண்றாங்க, நீ என்ன வேணா செய், ஹிஜாபை கழட்டிட்டு செய், ஹிஜாபை போட்டு ஏன் செய்யற அப்படிங்கிறாங்க. இல்ல என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. ஹிஜாப் அப்படிங்கிறது யார் போடணும் யார் போடக்கூடாதுங்கிற முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? ஒருத்தருடைய ஆடை யார் என்ன போடுதுங்கிற முடிவை நீங்க எப்படி எடுப்பீங்க? ஒரு பக்கத்துல இந்த மாதிரி பாட்டு பாடினாலோ டான்ஸ் ஆடினாலோ அல்லது புதுவெளியில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து நீ ஹிஜாப் போடாதுன்னு சொல்றது. இன்னொரு பக்கத்துல சல்மான் சுல்தானா பர்வீன் மாதிரியான ஆட்கள் வந்து ஹிஜாப் இல்லாம பொது மேடைகள்ல பேசும்போது நீ ஏன் ஹிஜாப் போடலன்னு சொல்லி கேட்கறது. இது எந்த மாதிரி மனநிலை? அவன் வீட்டை பார்த்துக்கிட்டு அவன் வீட்டுல இருக்கக்கூடியவங்களை பார்த்துக்கிட்டு இருந்தாலே இங்க பல பிரச்சனைகள் சால்வ் ஆகும். சரியா? இஸ்லாத்தை யாருமே வந்து காப்பாத்தணுங்கிற அவசியம் கிடையாது. இஸ்லாம் அது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வான். நீங்க நல்லது செய்யறங்கிற பேர்ல தவறான கண்ணோட்டத்தை ஏற்படுத்த இன்னைக்கு கண்ட நாயெல்லாம் இந்து முன்னணியினுடைய பேஜ்ல எல்லாம் அறிவுரை சொல்லக்கூடிய லெவல்ல வந்து நீங்க நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் குறிப்பாக ஸ்ரீலங்கால இருந்து, தமிழ்நாடு கூட பிரச்சனை இல்லை, ஸ்ரீலங்கால இருந்து அதிகமானவர்கள் ரொம்ப மோசமா கமெண்ட் பண்றாங்க. அது ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம அருவருக்கத்தக்க வகையில எல்லாம் கமெண்ட் பண்றதெல்லாம் வந்து எந்த வகையிலுமே ஏற்புடையதல்ல. அது பாக்குறவங்களுக்கு வேற மாதிரி எண்ணத்தை உருவாக்கும். என்னடா அது ஒரு சின்ன புள்ள பாட்டு பாடுது, அதுக்கு ஒரு திறமை இருக்குது, அது பாடுது, அதை கூட இவனுங்க தடுக்கிறானுங்களே. இவனுங்க என்ன மனநிலையில் இருக்கிறானுங்க? இந்தியாவில் இருக்கிறோமா ஆப்கானிஸ்தான்ல இருக்கிறோமா? இப்படித்தானே தாலிபான்கள்லாம் நடந்து கொள்கிறார்கள். அந்த மாதிரி பேசக்கூடிய நிலையில இருக்கிறான். சரி, இப்படி பேசுறாங்களே, இவங்க சங்கியா இருக்குமோன்னு சொல்லி அவனுடைய பேஜை ஓபன் பண்ணி பார்த்தா ரொம்ப நடுநிலையான ஹிந்துவா இருக்கிறான். முஸ்லிம்களோட அந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கான், நட்பா இருக்கான், சங்கிகளை வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறான். அவனே நம்மளை வந்து தப்பா பார்க்கக்கூடிய நிலை இருக்குன்னா தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க, புரியுதா? நீங்க தனிப்பட்ட முறையில மெசேஜ் அனுப்புங்க, இது சரியில்லை அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்போம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பசங்க எப்படி இருக்கிறாங்க? கஞ்சா அடிக்கிறான் முஸ்லீம் பசங்க, கஞ்சா அடிக்கிறானுங்க முஸ்லீம் பசங்க, பப்புக்கு போறான். இப்படிப்பட்ட சூழல்ல இருக்கக்கூடியவர்களுக்கு நம்மளால முடிஞ்ச அறிவுரையோ தடுக்கக்கூடிய வேலைகளை பார்க்காம பொது வழியில இயங்கக்கூடியவர்களை வந்து பேசுறது, இதெல்லாம் சரியே கிடையாது. இதுல இருந்து முஸ்லீம் சமூகம் விலகி கொள்ளணும். சமூக ஊடகங்களை யார் வேணா எப்படி வேணா இயங்கலாம். அதுல போய் அவன் போடக்கூடிய விஷயங்களுக்கு கீழே போய் கமெண்ட் பண்ணி நீங்க இஸ்லாத்தை ஒன்றும் வளர்த்து விட முடியாது. அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் இது பண்றாங்க. அதுலயும் மலையாளிகளை பொறுத்த வரையிலும் அவர்களுக்கு இந்த பாடல் இந்த டான்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்து அவர்களுடைய கல்ச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இஸ்லாமிய கல்ச்சர்ல இருக்கக்கூடிய விஷயம். அதை வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளிகளுக்கு மாப்பிள்ளை பாட்டுன்னு ஒரு தனி கல்ச்சரே இருக்கு. மாப்பிள்ளை பாட்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. மாப்பிள்ளை பாட்டு, மயிலாஞ்சி பாட்டுன்னு சின்ன வயசுல இருந்தே வளரக்கூடியவர்கள் இதை பார்த்து தான் வளர்ந்தாங்க. அது இஸ்லாமிய ட்ரெடிஷனா இருக்கு. இதுல வந்து சினிமா பாட்டு பாடுவாங்க, பெண்ணு மாப்பிள்ளைக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பாட்டு பாடுவாங்க. வெளிநாட்டுல இருப்பார் கணவர், அந்த கணவரை வந்து வீட்டுல இருக்கக்கூடிய பெண் தேடி ஏங்குறது மாதிரிப்பட்ட பாடல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பாடல்கள் ஆல்பம் சாங்கா அந்த காலத்துல இருந்தே பாட்டு பாடி வீடியோ ஆடியோ போட்டு மக்களுக்கெல்லாம் வீடுகள் எல்லாம் ஓடும், இந்துக்களுடைய வீட்லயும் ஓடும். வந்து ஒரு பெரிய ஒரு நல்லது அங்க ஏற்பட்டுச்சு. எப்படின்னா முஸ்லீம்களுடைய கல்ச்சர் என்னன்னு கேரளாவில் இருக்கக்கூடிய மலையாளிகளுக்கு எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். ஒரு முஸ்லீம்களுடைய வீட்டுல எப்படி பேசுவாங்க, அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கல்ச்சர் என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுல வந்து ஒரு முஸ்லீம் எப்படி அவர்களுடைய வீடுகள் என்ன நடக்கும், அவருடைய கல்ச்சர் என்ன அப்படிங்கிறது எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கும் தெரியாது. பல பேருக்கு முஸ்லீம் சமூகத்தை பத்தி தப்பான எண்ணத்தை தான் வச்சிருக்காங்க. ஆனா கேரளாவில் அப்படி கிடையாது. முஸ்லீம்களுடைய வாழ்வியலை வந்து அனைவருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து பொதுவாக எல்லார் மத்தியிலையும் பரவிய இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லாருக்குமே அதை நல்லாவே தெரியும். அதனாலதான் அங்க தாடி வச்சிருக்கக்கூடிய தொப்பி வச்சிருக்கக்கூடியவனை பார்த்தாலாம் டக்குன்னு வந்து அவனை பார்த்து பயப்படவோ ஒரு தீவிரவாதி அப்படிங்கிற மனநிலை எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவர்களுக்கு தெரியும் அங்க இருக்கக்கூடிய சங்கிகளே வந்து தாடியும் தொப்பியும் வச்சிருக்கக்கூடிய முஸ்லிம்களை பார்த்தா ரொம்ப மரியாதையா பார்ப்பாங்க. ஈவன் சங்கிகளே
ஆனா தமிழ்நாட்டுல அப்படி கிடையாது. பொதுவான இருக்கக்கூடியவர்கள் வந்து இப்படி தாடியும் துப்பியும் வச்சிருக்கக்கூடியவர்களை பார்த்தா இப்ப அது கல்ச்சர் மாறி போச்சு. இந்த சென்னை வெள்ளத்திற்கு பிரகாரம் மனநிலையெல்லாம் மக்கள் மனநிலை மாறி போச்சு, அது வேற விஷயம். இருந்தாலும் அப்படி இருக்கு. ஏன் அப்படின்னு நம்மளுடைய வாழ்வியலே தெரியாது. தப்பாவே பல பேர் தவறாகவே புரிஞ்சிருக்காங்க. புரியுதா? அப்போ அது கேரளாவுடைய ஸ்டைல், அது மலையாளிகளுடைய ஸ்டைல். அது வந்து ஆரம்பத்துல இருந்தே அவருடைய கல்ச்சராவே இருக்குது. இனி அதெல்லாம் மாத்துறதெல்லாம் பெரிய விஷயம். அங்க போய் நின்றுட்டு நீ அப்படி பண்ணாத இப்படி பண்ணாதெல்லாம் சொல்றதெல்லாம் ரொம்ப, நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்கள் மலையாளிகள் வந்து அந்த பிள்ளைய, மலையாளி முஸ்லிம்கள் வந்து அந்த பிள்ளைய வந்து வாழ்த்தி மாஷா அல்லாஹ் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா பாடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்றத பாக்குறோம். கீழே பாத்தீங்கன்னா நம்ம ஆளுகள் போயிட்டு அந்த பிள்ளைய வந்து திட்டி தீக்கிறத பாக்குறோம். அது அவருடைய கல்ச்சர், அந்த அது அப்படி ஆயிப்போச்சு. புரியுது? அதை வந்து தப்புன்னெல்லாம் சொல்ல முடியாது இனிமே. அது நம்முடைய வேலையும் கிடையாது. நம்மளுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறது, சமூக ஊடகங்கள்ல நம்முடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிறதா சரியாக இருக்கும். இது ஏன் இதுக்காக இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு சொன்னா, பல பேரும் இந்த தவறாக நினைச்சிட்டு இருக்கீங்க. தொடர்ந்து இதே வந்து சகோதரர்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு இதை நிறுத்திக் கொள்ளுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். நான் ஏதாவது தவறாக பேசி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த தவறு என்னன்னு சொல்லி சுட்டி காட்டுங்க. இன்ஷா அல்லாஹ். நன்றி.